அவர்கள் அப்பொழுதுதான் அவரை பார்த்து சொன்னார்கள். அவர் மூலமாகத்தான் இந்த ஹதீஸ் நூல்களிலே அறிவிக்கப்படும். அஃஷு ஸலாம் வ அத்இமு தஆம் வ ஸல்லு பில்-லைலி வன்-நாஸு நியாம் சிலுல் அர்ஹாம் தத்குலுல் ஜன்னத பிஸ்-ஸலாம் அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் ரெண்டு முறை சலாம் என்ற வார்த்தையை சொன்னார். அஸ்ஸலாமு அலைக்கும் அனபுல் ஸலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃஷு ஸலாம், உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கள், பார்க்கின்றவர்களுக்கெல்லாம் சலாம் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப், தெரிந்தவராக இருந்தாலும் தெரியாதவராக இருந்தாலும் சலாம் சொல்லுங்கள். ஏன்னா சலாம் என்பது ஒரு துஆ தான். அல்லாஹ் உங்களின் மீது நிம்மதியை தருவானாக. அந்த துஆ மக்பூலாகிவிட்டால், கடன் பிரச்சனையாக இருந்தால் கடன் பிரச்சனையிலிருந்து நிம்மதி, நோய் நொடியாக இருந்தால் அதிலிருந்து நிம்மதி, வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து நிம்மதி. அஃஷு ஸலாம், சலாமை பரப்புங்கள். வ அத்இமு தஆம், இல்லாத ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுங்கள். வ சிலுல் அர்ஹாம், உறவுகளை சேர்ந்து வாழுங்கள். உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள், வெட்டி வாழாதீர்கள். சிலுல் அர்ஹாம், சல்லு பில்-லைலி வன்-நாஸு நியாம், மக்கள் எல்லாம் தூங்குகின்ற நேரத்தில், இரவு நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை எழுந்து தஹஜ்ஜுத் தொழுங்கள். சாதாரணமான நேரம் அல்ல அது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், தஹஜ்ஜுடைய தொழக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய நேரங்களிலே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் பாராட்டுகிறான் தஹஜ்ஜுத் தொழுகை தொழக்கூடிய மக்களை பற்றி. வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார் ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ, அவர்களுடைய விலாப்புறங்களை படுக்கையை விட்டும் விலக்கி வைப்பார்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள் என்றெல்லாம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் பாராட்டுகிறான் தஹஜ்ஜுத் தொழக்கூடிய மக்களை. தஹஜ்ஜுடைய நேரத்தை இந்து மத சகோதரர்கள் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் நமக்காக வேண்டி தேர்ந்தெடுத்த ஒரு நேரம். காரணம் என்ன தெரியுமா? மனிதனுடைய தூக்க நிலை இருக்கிறது அல்லவா, 10 மணிக்கு மேல, 10 மணிக்கு தூங்கிடணும். அதான் உடல் ஆரோக்கியமான உடம்பு. சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தேன், இந்த ஆன்லைன்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பையன் எழுதுறாரு, நெட் பேக்கேஜ் இன்னைக்கு தீர்ந்துருச்சு, நெட் பேக்கேஜ் பகல்ல தீர்ந்துருச்சு, அதனால சீக்கிரம் 9 மணிக்கு படுத்துட்டேன். எங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் பிள்ளைக்கு ஏதோ ஆகி போச்சுன்னு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஏன்னா எப்பவும் 1 மணிக்கு தானே படுப்பான், இன்னைக்கு என்ன 9 மணிக்கே படுத்துட்டானே, ஏதாவது தலை சுத்தல் வந்துருச்சான்னு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. 10 மணிக்கெல்லாம் படுத்துடணும். 10 மணி வந்து விட்டால் ஒரு மனிதனுடைய உடல் உறுப்புகள் சோர்ந்து விடும். சரியாக 12 மணி அளவில், 1 மணி அளவில் உள்ளுறுப்புகள் அது சோர்ந்து விடும். அதன் பிறகு மனிதனின் மூளையும் சிந்தனையும் சோர்ந்து விடக்கூடிய நேரம் தான் அந்த நேரம். அனைத்தும் தன் கட்டுப்பாட்டை விட்டு இழந்து விடுகின்ற நேரம். இன்னும் சொல்ல போனால் ஆழ்ந்த தூக்கம் வருகின்ற நேரம். நீங்கள் வாகன விபத்துகள், வண்டி ஆக்சிடென்ட் நடக்கின்ற நேரத்தை பாருங்கள். அந்த நேரங்களில் அதிகமான விபத்துகள் நடைபெறும். காரணம், மனிதனுடைய உடலும் உள்ளும் புறமும் முழுமையாக தன்னுடைய சிந்தனையை விட்டு, தன் கட்டுப்பாட்டை விட்டு விலகி இருக்கின்ற நேரம். அந்த நேரத்தில் தூக்கத்தில் இருந்து எழுவது என்பது ரொம்ப பெரிய தியாகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சல்லு பில்-லைலி வன்-நாஸு நியாம். விடவு சொல்லிட்டு ததுகுலுல் ஜன்னத பிஸ்-ஸலாம், விடவெல்லாம் செய்தால் சுவனத்தில் நிம்மதியாக நீங்கள் நுழைவீர்கள். இந்த ஹதீஸை அறிவித்து விட்ட அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுதெல்லாம் முகத்திலே அளவிட முடியாத சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதாக சொல்லுவார்கள். இப்ததா பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹ்தத பி. இந்த ஹதீஸை நன்றாக கவனியுங்கள். ஹதீஸை ஆரம்பிக்கின்ற பொழுதும் என் பெயர் சொல்லி ஆரம்பித்தார்கள், முடிக்கின்ற பொழுதும் என் பெயர் சொல்லித்தான் முடித்தார்கள். அஃஷு ஸலாம், அங்கே சலாம் இருக்கிறது. ஹதீஸினுடைய முடிவில் ததுகுலுல் ஜன்னத பிஸ்-ஸலாம், முடிக்கின்ற பொழுதும் சலாம் என்ற என்னுடைய பெயரை சொல்லித்தான் முடித்தார்கள். ஒருவரின் மனநிலையை புரிந்து கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவரை எப்படி மகிழ்ச்சியாக வைத்திருப்பது என்பதிலே ஆர்வம் காட்டினார்கள். அதனால்தான் இந்த உலகத்தின் இதயங்களை வென்றவர்களாக அவர்கள் ஒரு யாரும் தொட முடியாத உயரத்திலே இருக்கிறார்கள். இன்னைக்கு நாம் என்ன செய்யணும்?